2025க்கான ஐபிஎல் ஏலம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரிஷப் பண்ட் தான் அதிக விலைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்குது. எல்எஸ்ஜி அவரை வாங்கியிருக்கிறாங்க 27 கோடிக்கு. கிட்டத்தட்ட செம்மையான ஒரு அமௌண்ட்டு ரிஷப் பண்ட்டுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கீப்பர் வேறு. ஸோ 27 கோடிக்கு செம்ம ஒர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26.75 கோடிக்கு ஸ்ரேயா ஷையரை பஞ்சாப் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் தேவைப்பட்டது. ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல வின்னிங் கேப்டன் இருந்தனால இந்த அமௌண்ட் கொடுத்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவர் தான் கொஞ்சம் அதிகமான விலைக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கேகேஆர் 23.75 கோடிக்கு. இவர் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் 18 கோடிக்கு ஆர்டிஎம் மூலமாக அகெயின் பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. யுஸ்வேந்திர சஹால் ஒரு 18 கோடிக்கு பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினா 18 கோடிக்கு மேலே தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது இந்த ஐபிஎல் ஆக்ஷனில். ஸோ மும்பை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ட்ரெண்ட் போல்டை மட்டும் தான் எடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடிக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டு